நண்பர் இளங்கோவன் அவர்கள், மதிப்பிற்குரிய இளங்கோவன் EVKS இளங்கோவன் அவர்கள், அவருடைய மறைவு என்பது நிச்சயமா சொல்றேன், நான் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. என்னை எப்ப சந்திச்சாலும் உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படிதான் கேட்பார். நானும் திருப்பி அவர் இடத்துல அதுதான் கேட்பேன், உடம்பு பார்த்துங்க அப்படிதான் சொல்லுவேன். சொன்னார், நீங்கெல்லாம் சேர்ந்து என்னை MLA ஆக்கிட்டீங்க, அந்த நம்பிக்கை நிச்சயமா நான் காப்பாற்றுவேன், உழைப்பேன் அப்படின்னு உறுதியோடு சொன்னார். ஆனால் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவருடைய வீட்டாரிடத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை சந்திக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உடனே மருத்துவமனைக்கு போனேன், அருகே போய் பார்த்தேன். ஆனால் பேச முடியாத நிலையில் இருந்தார். ஆனால் ஏதோ சொல்ல முற்பட்டார், ஆனால் பேச முடியல. அதைத்தான் எனக்கு நான் எண்ணி பார்க்கிறேன். அவருடைய மகன் ஈவேரா, திருமகன் ஈவேரா அவர்கள் பண்ணியிருந்தப்போ நான் உங்களுடைய வேதனைப்பட்டேன், மனம் உடைஞ்சு போனேன். அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன். மகன் மறைஞ்சதுனால இளங்கோவனர்கள் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த மகிழ்ச்சியை நீடிக்காத வகையில் அவர் நம்ம எல்லாம் விட்டு போய்விட்டார். அதனால் தாங்கிக்க முடியாத இழப்புன்னு நான் சொன்னேன். தந்தை பெரியார் குடும்பத்து பெருஞ்செல்வம் மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் EVK சம்பத் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் நெருக்கமான நண்பராக, தோழராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சம்பத் அவர்கள் விலகின பிறகு அவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் விமர்சிக்கல. அதே போல சில நேரங்களில் இளங்கோவன் அவர்களும் கலைஞர் அவர்களை அரசியல் சூழ்நிலை கருதி காரணமாக கொண்டு சில விமர்சிப்பார். ஆனால் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டார். காரணம், சம்பத் பையன் தானே, பேசட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பார். ஆக மனசில் உள்ளதை மறைக்காம, அதே நேரத்தில் துணிச்சலாக, தெளிவா, எதை பற்றியும் கவலைப்படாமல் தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய EVKS இளங்கோவன் அவர்கள். ஆதரிச்சாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதை சரியா உறுதியா செய்யக்கூடியவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவா மேடைகளில் அவர் விளக்கி பேசினார். அதை விட இன்னொன்றையும் சொன்னார், இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னவர் தான் அவர். தேசிய குடும்பத்தை பிறந்து தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இளங்கோவன் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த நற்சான்று பத்திரம் என்பதை நான் இப்பெல்லாம் நினைச்சு பெருமைப்படுறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக ஆக எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு முத்திரை பதிச்சவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் எவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் நாடாளுமன்ற பணிகளில் பங்கெடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே பங்கெடுத்து பதிலும் அளித்திருக்கிறார். சக்கர நாற்காலியில், வயது முந்த நிலையில் சக்கர நாற்காலியில் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள். இப்படிப்பட்ட இரு தலைவர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே என்னுடைய புகழஞ்சலியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் புகழுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.